கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலும் உங்களுக்கு யூடியூப் வழியாக தேவ செய்தி கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம அவர் கண்களை மூடி செய்வோம். இதாவே இந்த நாளில் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கேட்க போகிற வார்த்தையானது எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களை வழி நடத்துவதாக எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை எல்லா விதத்திலும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். இந்த நாள் செய்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சூழ்நிலை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் என்ற தலைப்பு. கர்த்தரிடத்தில் நம் அநேக காரியங்களை ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக வேண்டுதலை செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவைகளை ஒப்பு கொடுக்கிறோமா? ஜெபிப்பது, வேண்டுதல் செய்வது என்பதெல்லாம் வேறு. ஆனால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பது என்பது வேறு. ஒரு மருத்துவரிடத்தில் நாம் போகிறோம், மருத்துவரிடத்தில் நம்முடைய வியாதி பலவீனங்களுக்காக போகிறோம். அவரிடத்தில் முழுவதுமாக எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரியான காரியங்கள் என்று எல்லாவற்றையும் முழுவதுமாக அவரிடத்தில் சொல்லிவிட்டு அவர் கொடுக்குற அந்த மருந்துகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு முன்பாக அவர் தீர்வு கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய காரியங்கள் அனைத்தையுமே அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம், சொல்லிவிடுகிறோம். அதுபோல தான் கர்த்தரிடத்திலும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 3 காரியங்களை கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது காரியம், உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நீ என்ன காரியங்களை செய்கிறாயோ, நீ என்ன காரியங்களை நீ பண்ணுகிறாயோ, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவி. முழுவதுமாக நான் இந்த காரியத்தை நான் செய்யப்போகிறேன், இப்படியாக நான் பண்ண போகிறேன் என்று சொன்னால் அந்த காரியங்கள் முழுவதும், அந்த வழிகளை முழுவதும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரை நீரே என்னை ஆட்கொண்டு என்னை நடத்தும் ஆண்டவரை என்று சொல்லி நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை உம்மிடத்தில் என்னுடைய காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டேன், நீர் எனக்கு நிச்சயமாய் செய்வீர் என்று சொல்லி நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆக எந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் தன்னுடைய வழியை ஒப்பு கொடுக்கிறானோ, எந்த மனிதன் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த காரியங்களையெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறார்.
அவனுடைய வாழ்க்கையில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 23, 24 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தருடைய காரியத்தினால் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர் தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய காரியம் செயல்களினாலே தேவன் உறுதிப்படுத்துகிறார். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாரோ அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவன் விழுந்து போகலாம் ஒருவேளை, ஆனால் அவன் தள்ளுண்டு போவது கிடையாது. இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு காரியத்தில், ஒரு பிரச்சனையில், ஒரு காரியத்தில் குறைபட்டு போவான், ஆனால் அவனை ஒதுக்குகிற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் தேவனோ அப்படி அல்ல. விழுகிற அவனை கர்த்தர் தள்ளுண்டு போகாதபடி காக்கிறார். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவன் தள்ளுண்டு போகாதபடி, அவன் விழுந்து போன அவனை கர்த்தர் தாங்குகிறார். ஆக எவன் ஒருவன் கர்த்தரிடத்தில் வழியை, கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கிறானோ அவன் நடைகள் உறுதிப்படுகிறது. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது கிடையாது. அவனை கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன், கர்த்தர் கொடுத்த கட்டளைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன் தன் வழியை வாய்க்க பண்ணுகிறவனாயிருக்கிறான். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுக. நீ வாய்க்க பண்ணுவதோடு மாத்திரமல்ல, நீ புத்திமானாயும் நீ நடந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனங்கள் என்னென்ன, இன்றைக்கு நாம் வாசித்த வசனங்கள் என்னென்ன, கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய நடைகளெல்லாம், நம்முடைய வழிகளெல்லாம் அந்த இடத்துல வாய்க்க பண்ணும்படியாய் தேவன் பண்ணுகிறார். அவன் தேவன் புத்திமானாயும் நடக்க பண்ணுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 33 வசனம். 2 சாமுவேல் 22, 33 39 வசனங்கள். தேவன் அவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறவர். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். ஆக எவனுடைய வழியை செவ்வை பண்ணுகிறாரோ ஆண்டவர், அவனுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களிலே அதை நிறுத்துகிறார். அவனை கொண்டு போய் ஒரு உயர்ந்த ஸ்தலத்திலே அவனை வைக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை அங்கே செய்கிறவராய் இருக்கிறார். 37 சங்கீத அதே அதிகாரம் 37 வசனம் 32 பார்க்கிறோம். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் கால் வலுவாதபடிக்கு என் வழியை அகலமாக்கினீர். நான் வலுவி போய் விடாதபடிக்கு தேவன் என்னுடைய வழிகளை எல்லாம் அகலமாக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை குறுகளாக இருக்குமானால் நான் ஒருவேளை வலுவி போகலாம், நான் போக முடியாமல் போய்விடலாம், போவதற்கு வாய்ப்பே இல்லாமல் பாதியிலே நான் மாட்டிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு, வலுவி போகாதபடிக்கு
தேவன் வழியை அகலமாக்குகிறவராயிருக்கிறார். என் சத்துருக்களை நான் பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறியடித்து வெட்டினேன். ஆக இங்கே தாவீதினுடைய அனுபவம் பார்க்கிறோம். கர்த்தர் அவன் வழியை அகலமாக்கினபடினால் அவன் சத்துருக்களை பின்தொடர்ந்து போய் அவன் அவர்களை அழிக்கிறான். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் அவன் திரும்பாதிருக்கிறான். அவர்கள் எழும்ப மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவங்க மறுபடியும் எழும்புவதபடிக்கு அவர்கள் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறிய அடித்து வெட்டினேன் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 22:1-2. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதுடையவனாய் இருந்தான். 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். மொத்தம் 32 வருஷம் அவன் அரசாண்டிருக்கிறான். அவன் ராஜாவாகும் போது 8 வயதாக இருந்தது. அவனுடைய தாயின் பெயர் எதிதாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலதுபுறமும் விலகாமல் இடதுபுறமும் விலகாமல் அவன் சரியாக செவ்வையாக நேராக கர்த்தருக்கு நேராக தன் வழிகளிலே நடந்தான். தாவீது எப்படி கர்த்தருடைய வழிகளிலே நடந்தானோ அதே போல இந்த இடத்துல யோசியாவை பார்க்கிறோம். 8 வயதிலிருந்து 31 வயது வரைக்கும் ராஜாவாய் இருந்த இவன் வழி விலகாதபடிக்கு அவன் செவ்வையாய் அவன் நடந்தான். சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எவன் ஸ்தோத்திர பலியிடுகிறானோ அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்தி கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் தான் மாத்திரமே அவனுடைய வழியை அவன் செவ்வைப்படுத்த முடியும். எப்பொழுது ஒரு மனுஷன் தன் வழியை செவ்வைப்படுத்த முடியும் என்று சொன்னால் தன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் செவ்வைப்படுத்த முடியும். அவனுக்கு தேவன் இரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இன்னும் ரட்சிப்பு வரலையே, இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை வரலையே, இந்த பிரச்சனையிலேருந்து இந்த போராட்டத்திலேருந்து ஒரு விடுதலை வரலையே. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 139ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 139 3ஆம் வசனம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும் சரி, நான் படுத்திருந்தாலும் சரி, என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன செய்கிறதா இருக்கிறேன், யோசிக்கிறேன் என்று எல்லாவற்றையும் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறான். அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமானால் என் வழி செவ்வையாயிராது. உமக்கு முன்பாக வேதனை உண்டாக்கக்கூடிய வழியிலே நான் போவேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிப்பை காண முடியாது. ஆக வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று என்னை சோதி பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. நித்திய வழியிலே கர்த்தர் நடத்த சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 101ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சங்கீதம் 101 2-3. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன்.
உத்தமமான வழியில் நான் விவேகமாக நடப்பேன். எப்பொழுது எம்மிடத்தில் வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஆக உத்தமமான வழி கர்த்தருடைய வழி. அந்த வழியில் விவேகமாய் நடப்பேன். ஏன்னா நான் வலதுபுறமும் விலகிடக்கூடாது, நான் இடதுபுறமும் விலகிடக்கூடாது. எப்படி யோசியா தாவீதின் வழியிலே வழி விலகாமல் வடது இடதுபுறம் வழி விலகாமல் நடந்தானோ, அதே போல் அந்த உத்தமமான வழியில் அவனைப் போல நானும் விவேகமாய் நடப்பேன். ஆண்டவரே, தீங்கான காரியத்தை என் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய நடைகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழி கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:8. தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகியின் ஞானம். நான் போகிறேனே, நான் கரெக்டாக போகிறேனா, நான் போகிற பாதை சரியா, இல்லை கர்த்தரை விட்டு விலகிறேனா, விசுவாசத்தை விட்டு விலகிறேனா, நம்பிக்கையை விட்டு விலகிறேனா, இல்லை நான் கர்த்தரையே நான் சார்ந்திருக்கிறேனா என்று தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகியின் ஞானம். மூடருடைய வஞ்சனையோ மூடத்தனம். ஆக தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகியானவனுடைய ஞானமாயிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். யோபு 23:8 முதல் 11 வசனங்கள். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் முன்னாடி அவரை பார்க்க முடியல, பின்னாடி பார்க்குறேன், அவரை பார்க்க முடியல. அவர் என்னுடைய இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவரை காணலை, வலதுபுறத்தில் அவரை காணாதபடிக்கு அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்லுகிறான், அவ்வளவு கொடிய வியாதி, அவ்வளவு பருக்கள், ஓடுகளினாலே சுரண்டி கொள்ளுகிறதான அந்த நிலையில் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறிகளை விட்டு சாயாமல் அதை கை கொண்டேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அவன் கை கொண்டேன். அவருடைய நெறியை விட்டு சாயாதபடிக்கு நான் கை கொண்டேன். என் கால்கள் அவருடைய அடிகளை என்ன செய்துதான் பற்றி பிடித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மிக பெரிதான ஒரு வசனம் உண்டு. எஸ்ராவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்களே, ஆனால் அதில் 21 முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் 8ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21 முதல் 23. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருள்களுக்காகவும், ஆக அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகல பொருள்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறோம். இது மூணையும் எடுத்துகிட்டு வரோம். அது மூணையும் கொண்டு போகும்போது எங்களுக்கு போகிற வழி செவ்வையான வழியாக இருக்கணும். நாங்கள் அங்கே அகவா நதி அண்டையில் உபவாசத்தை குறிவித்தோம். உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எந்த திருடனும் வந்துடக்கூடாது,
எந்த கல்வனும் எங்கள்கிட்ட பிடுங்கி போயிடக்கூடாது. ஆகவே எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, நாங்கள் கொண்டு வருகிற சகல பொருள்களுக்காகவும் அந்த இடத்துல செவ்வையான வழியிலே எங்களை நடத்தி கொண்டு போகும் ஆண்டவரே. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை விதரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். வழியிலே சத்துருவை விளக்குவதற்காக ராஜா இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு வீரர்களை அனுப்புங்க என்று கேட்க நான் வெட்கப்பட்டிருந்தேன். ஏன் தெரியுமா? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ராஜாட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம், அவரை விட்டு விலகுறவங்க மேலே தான் அவருடைய கோபம் இருக்கும், அவருடைய தேடுகிறவங்க எல்லார் மேலும் அது நன்மையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்படி நான் சொல்லியிருக்கும்போது, நான் இப்போ கர்த்தருடைய காரியமாக நான் போகும்பொழுது, நான் ராஜாட்ட போய் பாதுகாப்புக்கு எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன்னா, நீ தானேப்பா சொன்ன உன் தேவன் தம்முடைய பாதையில் நன்மையாக பாதையில் நடக்கிறவனுக்கு நன்மை செய்வார் சொன்னியே, நீ இப்போ துணைக்கு கேட்குறியன்னு. ஆகவே செவ்வையான வழியை கர்த்தர்கிட்ட தேடினேன்னு சொல்கிறான். அங்கே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், வழியை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் உபவாசம் பண்ணி நாங்கள் அதை தேடினோம், எங்கள் தேவன் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழியை நாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தரிடத்தில் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் செய்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ என்ன செய்கிறியோ அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, நான் இதை செய்கிறேன், இதை வாய்க்க பண்ணு என்று சொல்லி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீ என்ன யோசனை பண்ணுறியோ அப்போ உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தருக்கு முன்பாக உன் செய்கைகளை நீ ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். அவன் என்னென்ன காரியங்களை செய்தானோ அதிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். எதனால் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால் தாவீது தன் செய்கையிலெல்லாம் புத்திமானாய் அவன் நடந்தான். சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும். நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அந்த காரியங்களெல்லாம் உறுதிப்படுத்துங்க. அதெல்லாம் வாய்க்கணும். அது எல்லாவற்றையும் நீங்கள் உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஆக எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று கேட்போம். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நம்முடைய கைகளின் கிரியைகளை எல்லாம் தேவன் நிச்சயமாய் நம்மிடத்தில் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீதிமொழிகள் 24:29. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் எனக்கு செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. மனுஷ பிரகாரமாக அவன் எனக்கு என்ன செஞ்சானோ அதுக்கு பதிலுக்கு நான் அவனுக்கு செஞ்சு பாடத்தை போட்டுவேன். அப்படி சொல்லாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கர்த்தருக்கு பிரியமல்ல. பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய உலகத்தில் மனிதர்கள் ஒருவர் பழி வாங்குகிறவர்களாக
அந்த இடத்துல வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று சொல்லி நீ செய்யாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் நாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? தேவன் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய தண்டனைக்கு தப்பித்து கொள்ளவே முடியாது. ஆக ரட்சிப்பை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பயந்தவர்களாக, அந்த ரட்சிப்பின் மேல் கனத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 யோவான் 1:8. உன் செய்கைகளின் பலனை நீ இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உன் செய்கையோட பலனை நீ இழந்து போயிடாத. பூரண பலனை பெறும்படிக்கு, உன் செய்கையுடைய பலனை பூரண பலனாக நீ பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் செய்கையின் பலனை இழந்து போகாத. நீங்கள் நிறைய பேர் தாங்கள் செய்கிற எல்லாம் செய்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக்கு, ஒரு சின்ன தப்பு தான் நடந்துச்சு, அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அதே சமயம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வழிகளையெல்லாம் நம்முடைய செய்கைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் செய்வோமானால் நாம் அதனுடைய பலனை இழந்து போக மாட்டோம். அதற்கு பதிலாக பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 2:10. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நாம் ஏன் நம்முடைய செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும்னா, நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவருடைய செய்கையாக இருக்கிறோம். அவரால் தான் நாம் உண்டாக்கப்பட்டோம், அவரால் தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்படி நாம் செய்யும் பொழுது அவர் முன்னதாக நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி நமக்கு வைத்திருக்கிறவராக தேவன் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் பலத்தவனாயிருந்தான். நீங்கள் செய்கிற செய்கையிலும் நீங்கள் பேசுகிற வாக்கிலும் பலத்தவர்களாக இருக்க பாருங்கள், வல்லவர்களாக இருக்க பாருங்கள். அவன் வல்லவனானான், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். கற்றுக்கொண்டு தன் செய்கையிலும் தன்னுடைய வாக்கிலும் வல்லமை உள்ளவனாயிருந்தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 15:18. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படி பண்ணும்படிக்கு, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவாவின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதெல்லாம் வேறொன்றையும் நான் சொல்ல துணியவில்லை. ஆக நம்முடைய செய்கைகளை கீழ்ப்படிய பண்ணணும்.
மற்ற மக்களுக்கு முன்பாக நம்முடைய வார்த்தையிலே செய்கையிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம பார்க்குற மற்ற மனுஷர்கள், மற்ற தேவர்களை வணங்குகிறவர்கள், பாரு அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, அவன் உட்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது, அவன் என்ன செய்கிறானோ சரி, அவன் செய்கிறதெல்லாம் வாங்கி என்ன ரகசியம்னு தெரில. இங்கே வேதவசனம் வேறு ஒன்றும் இல்லைங்க. மற்றவர்கள் முன்பாக வார்த்தையிலும் செய்கையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 33:15. அவருடைய இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளையெல்லாம் கவனித்திருக்கிறார். அவர் இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கினாராம். இருதயத்தை உருவாக்கின தேவன் அவர்கள் செய்கைகளையெல்லாம் கவனித்திருக்கிறார். இருதயத்தை உருவாக்கினவர் நம்முடைய செய்கைகளையெல்லாம் கவனித்து பார்த்துட்ருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சிட்ருக்கிறோம் என்று செய்கைகளை எல்லாம் அவர் கவனிக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 118:7 சங்கீதம் 118:17 என்று சொல்லி பார்க்கிறோம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாவ மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன். பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த செய்கைகளை எல்லாம் நான் விவரிப்பேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 15:10. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் எல்லா கிரியைகளிலும், எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆக நம்முடைய செய்கையில் தேவனை இதில் ஒப்பு கொடுக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் பார்க்குறோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-10. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிறேன், அவனுடைய சம்பத்து பெருகிற்று. ஆக ஒருவன் வாழ்க்கையில் சம்பத்து பெருகுது என்று சொன்னார், அவன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பொருள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து பெருகிட்டு. பிசாசுக்கு தெரிஞ்சிருக்குங்க, கர்த்தர் நம்மளை சுற்றிலும் வேலி அடைச்சிருக்கிறது. நம்முடைய கைகளின் பிரயாசைகளை ஆசீர்வதிச்சதை பிசாசு தெரிந்து வைத்திருக்கிறான். இன்றைக்கி நாம் தான் உணராமல் இருக்கிறோம். நம்முடைய கைகளின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்திலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். தேவதூதரை விட கொஞ்சம் தான் சின்னவனா நீ ஆக்கினீர். அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியை மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 21:8. குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன். சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளிலே செம்மையானவன்.
எவன் தன்னை சுத்தமாக வச்சிருக்கிறானோ அவன் தான் கிரியையிலெல்லாம் செம்மையானவனாக இருப்பான். தான் என்னென்ன செய்கிறானோ அந்த கிரியைகளிலெல்லாம் அவன் செம்மையானவனாக இருப்பான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11, 24, 11, 12. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்கக்கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பவாயில் இருதயங்களை சோதித்தருகிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனறியாரோ என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுக்கு அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் பலனளிக்கிறவராயிருக்கிறார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிக்கிறார். ஆக நீ மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ணப்பவர்களையும் விடுவிக்க கூடுமானா விடுவி. அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தான் சரி, அவன் விடுவிக்க கூடுமானா விடுவி. ஏன்னா அது அறிய எனக்கு தெரியாது, எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது என்று நீ சொன்னினா இருதயங்களை சோதித்தறிகிறவர் அதை அறியாரோ? ஆத்மாவை காக்கிறவர் அதை கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஓசியா 12:2. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக, யாக்கோவோட கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்திலே தேவனுடைய போராடினான். அவன் தேவதூதனுடைய போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தலிலே அவனை கண்டு அவ்விடத்திலும் அவன் நம்மோட பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனுக்கு நீதியை சரி கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இரண்டாவது, நம்முடைய கிரியைகளை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக மூன்றாவது, நம்முடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமது ஆவியை, உங்கள் ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். என் ஆவியை உம்மட்ட ஒப்பு கொடுக்குறேன். நீ தான் என்னை மீட்டுக்கிட்டீர். நீ தான் இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டுக்கிட்டீர். நீ தான் இந்த போராட்டத்திலேருந்து மீட்டுக்கொண்டீர். நீர் தான் இந்த இழப்பிலிருந்து என்னை மீட்டுக்கொண்டீர். நீர் தான் என்னுடைய எல்லா இந்த துன்பம், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் இவை எல்லாவற்றிலிருந்து நீர் தான் மீட்டு கொண்டீர். ஆக உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா என் ஆவி எனக்குள் தியங்குகிறது. என் ஆவி எனக்குள் ரொம்ப ஒரு கலங்குகிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆக அவர் பிதாவே ஆகிய தேவனிடத்தில் இயேசுவும் கூட தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தவராயிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நேசகுமாரன், பிதாவின் நேசகுமாரன், ஆக பிதாவினுடைய குமாரன், தேவகுமாரன், மனுஷகுமாரன், அவரே தம்முடைய ஆவி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஏன் நம்முடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடாது? வேதாமத்தில் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 59-60 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம்
7ஆம் அதிகாரம் 59-60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில், கர்த்தரை தொழுது கொண்டான், ஆவியோடு தொழுது கொண்டான், உண்மையோடு கருத்தாயும் தொழுது கொண்டான். அந்த இடத்துல தொழுது கொள்ளும் பொழுது அவன் மேல் கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லி பாருங்கள். அவன் மேல் கல்லெறிகிறார்கள், அவன் மேல் பெரிய பெரிய கல்களை எறிந்து அவனை கொல்லும்படியாக செய்கிறார்கள். ஆனால் அவனோ கர்த்தரை தொழுது கொண்டான். தன் ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து தொழுது கொள்ளுகிறவனாக அவன் இருந்தான். நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா பதிலுக்கு 10 வார்த்தை பேசலான்னு சொல்லி பார்ப்போம், எடுத்தெறிஞ்சு பேசணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே ஸ்தேவான் அப்படி செய்யலை. ஸ்தேவான் எல்லாவற்றிலும் அமைதி உள்ளவனாக, இயேசுவை போல ஒரு அமைதி உள்ளவனாக எல்லாவற்றையும் சகித்து தொழுது கொண்டு முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல அப்படியே அவன் மரித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 10:12. எனக்கு ஜீவனையும் தந்தது அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், எனக்கு ஜீவனை கொடுத்தீர், தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பார்க்கிறோம். யாத்ராகமம் 35:20-21. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளுக்கு கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். எவருடைய ஆவி உற்சாகப்படுத்தினதோ என்று சொல்லி பார்க்கிறோம். எவர்களை அவருடைய ஆவி, நம்முடைய ஆவி சோர்ந்து போகுமானால் ஆத்மா சோர்ந்து போகும், சரீரம் சோர்ந்து போகும். ஆக ஆவியிலே முதலாவது சோர்ந்து போகாதபடி நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுவார். ஆக நாம் ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 32:2. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியிலே கபடு இல்லாமல் இருக்கிறானோ அவன் பாக்கியவான். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு வெளியரங்கமாக பேசுகிற ஒரு ஆவி உடையவனாக இருந்தானா அவன் பாக்கியவானாக இருக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் ஒன்று இருக்காது. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள். சங்கீதம் 51 10-13. தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழியை தெரிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்போ என்னென்ன கேட்குறான்? நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவி, உற்சாகமுள்ள ஆவி. நம்முடைய ஆவி நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது
அது நிலைவரமான ஆவியாய் நமக்குள் இருக்கும். அது பரிசுத்த ஆவியாய் இருக்கும். அது உற்சாகமுள்ள ஆவியாக இருக்கும். அந்த ஆவி பாவிகளை மனம் திரும்ப செய்யும். சங்கீதத்தின் புஸ்தகம் 77 அதிகாரம் 6 வசனம். சங்கீதம் 77:6. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாதித்து கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்ளுகிறேன். ராத்திரியில் தூக்கம் வரல, எதையோ யோசிக்காமல் இவன் சங்கீதத்தை நினச்சி இருதயத்தில் சம்பாஷித்து கொள்ளுகிறானா. என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாரோ. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாரோ. அவருடைய கிருபை முற்றுமற்று போயிற்றோ. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இவன் என்னென்ன சொல்கிறான் பாருங்க. நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, தயை செய்யாதிருப்பாரோ, கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறையாக ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ. 6 காரியங்களை சொல்கிறான். சொல்லிட்டு என்றேன், அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நான் நினைவு கூறுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய செயல்களை நினைவு கூறுங்கள். பூர்வ காலத்து அதிசயங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 142:3. சங்கீதம் 142:3. என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன். எப்போ தெரியுமாங்க ஒரு ஆவி தேங்குது? என்ன நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு இப்படி மாறிச்சு? ஏன் திடீர்னு இப்படி நடந்துருச்சு? நல்லா தான் இருந்துச்சு. அந்த திகைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் இங்கே. என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணியை வைத்தார்கள். நான் நடக்கிற வழியில் நான் விழுந்து போகணுன்னு கண்ணி வைத்தாங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11 அதிகாரம் 13 வசனம். நீதிமொழிகள் 11:13. புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். சரி, என்ன வேணால் பேசிட்டு போ, என்ன வேணால் செஞ்சுட்டு போ, என்ன வேணாலும் நீ சொல்லிட்டு போ, காரியத்துக்கு அடக்கி கொள்ளுகிறான். ஸோ அடக்கி கொள்வது ஒரு மிக பெரிதான ஆவில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்கி கொள்ளுகிறான். சங்கீதம் 16:2. சங்கீதம் 16:2. மனுஷனுடைய வழிகளெல்லாம் அதன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தர் ஆவியை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 15-16 வசனங்கள். ஏசாயா 32:15-16. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்தில் நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி தரிக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலேருந்து நம்ம மேலே ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி
நம்ம மேலேருந்து நமக்கு இறங்குகிற மட்டும் ஊற்றப்பட மட்டும் நம்முடைய வாழ்க்கை காடாக இருக்கும். ஆனால் ஊற்றப்பட்ட பிற்பாடு செழிப்பான வயல்வெளியாக தேவன் மாற்றுகிறார். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தெரிக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தெரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகுவிதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். தேவனுடைய செயல்களை நீ அறிந்து கொள்ள மாட்டாய். ஆவியின் வழி என்னதுன்னு உனக்கு தெரியலையோ அது மாதிரி நீ கர்த்தருடைய செயலை அறிந்து கொள்ள மாட்டாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவங்க எனக்கு ஆசீர்வாதம், இவங்க எனக்கு ஆசீர்வாதமாக இல்லை, இவங்க எனக்கு நல்லவங்க, இவங்க எனக்கு நல்லவங்களா இல்லை, அப்படி அல்ல. கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களை நல்லவர்களாகவே படைத்திருக்கிறார். அவனவனுடைய பார்வையில், அவனவனுடைய வாழ்க்கையில் அவனவன் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபேசியர் 2:22. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக, ஆவியினால்தான் நீங்கள் தேவ வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, புது உடன்படிக்கையின் ஊழியராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதல்ல, அது ஆவிக்குரியது. எழுத்து கொல்லும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொல்லும். ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆவி உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நாம் 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய வழியை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, நம்முடைய கிரியைகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய செய்கையை அல்லது நம்முடைய கிரியையை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது காரியம், நம்முடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 3ஐயும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதாகவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நான் கேட்ட செய்திக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த செய்தியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, எங்கள் ஆவியை ஆண்டவரே கர்த்தராகி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் செயல்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும், இந்த நாள், இந்த செய்தி கேட்ட இந்த நிமிஷம் முதற்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தேவன் நீர் வழி நடத்துவீராக. உன்னுடைய நாம மகிமைப்படும்படியாய் கூட நான் செபிக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை நாம கேட்டெடுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு, யார் யார் தங்களுடைய வழிகளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ
யார் யார் தங்களுடைய செயல்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய ஆவியெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, அவருடைய ஜெபங்களை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அவருடைய சமூகத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம், ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தமுடைய வழி நடத்தலும், பக்கபலம், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் ஒப்பு கொடுத்த நம் ஒவ்வொருவரோடும் இன்னும் மீண்டும் சகாலங்கள் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.